Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருந்து 2025 டு 2026 அகாடமிக் இயருக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பிஜி டிப்ளமோ சர்டிபிகேட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு பலதரப்பட்ட கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு சேர்க்கைக்காக அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட், அதே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்ஸ், இந்த கோர்சஸ்க்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டேட் அப்படிங்கிறது நேத்து டேட் 23/4/2025 இருந்து 7/7/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 2 மாசம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா இது வந்து கவுன்சிலிங் வந்து கிடையாது, டைரக்டா இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு நீங்க வந்து படிக்கிறதுக்கு உண்டான கோர்சஸ் தான் இதுல இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுல முக்கியமான பாயிண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, நீங்க எம்பிஏ அண்ட் எம்சிஏ வந்து பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டைரக்டா வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமா தான் நம்ம வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலியமா தான் நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி தான் உள்ள வந்து போக முடியும், எம்பிஏக்கும் எம்சிஏக்கும். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து 2 லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல வந்து அப்ளை ஃபார் இந்தியன் கேண்டிடேட்ஸ், அப்ளை ஃபார் ஃபாரின் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்தியன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க வந்து ஃபுல்லா வந்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல அப்ளை இந்தியன் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற இந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ற பேஜுக்குள்ள போகும். இல்ல மேலேயே தெளிவா வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. பிஜி டிப்ளமோ சர்டிபிகேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிளஸ் வந்து பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா பிளைண்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு சயின்ஸ் ப்ரோக்ராமும் வந்து ஆஃபர் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 ரூபாய் பிளஸ் வந்து 18% ஜிஎஸ்டி வந்து 54 ரூபாய். ஒரு அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து 354 ரூபாய் நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணவோ கரெக்ஷன் பண்ணவோ முடியாது. பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா உங்களோட போட்டோவும் சிக்னேச்சர் மட்டும் இருந்தா போதும். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வித் செல்ஃப் அட்டாஸ்டட் வந்து போட்டிருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இருந்தா போதுமானது. இந்த 3 டாக்குமெண்ட்டையும் வச்சு நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ரீட் பண்ணது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரீட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்ல ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குன்னா டேரக்டா லாகின் பண்ணிக்கலாம். பட் இந்த வருஷம் புதுசா தான் நீங்க உள்ள என்ரோல்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல இருந்து நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து அஸ் பர் எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய மதர் டங் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்னா தமிழ் கொடுங்க, இல்ல அதர்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட நேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கம்யூனிட்டியில சப் கேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, உங்களுடைய கேஸ்ட் வந்து என்னவோ அந்த ஆப்ஷன் நீங்க வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து போட்டோவும் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. போட்டோ அப்படிங்கிறது வந்து 3.5 சென்டிமீட்டர்ல இருந்து 4.5 சென்டிமீட்டருக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து சிக்னேச்சர் வந்து நம்மளுக்கு வந்து 3.5 சென்டிமீட்டர்ல இருந்து 1.5 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கிற மாதிரி சிக்னேச்சரை நீங்க வந்து கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 80 கேபிக்குள்ள நீங்க வந்து ஜேபிஜி ஃபார்மெட்ல கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கோர்ஸ் நீங்க வந்து என்ன கோர்ஸ்க்காக வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அந்த கோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எம்காம் வந்து பண்ண போறோம். ஏற்கனவே வந்து பிகாம் பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்.
ஸோ இப்போ எம்காம் பண்ண போறதுனால எம்காம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரான்ச்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எம்காம்ல என்ன பண்ண போறீங்க, அதாவது பிசினஸ் டேட்டா சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங்கா சப்போர்ட்டிவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் அண்ட் பினான்ஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல நீங்க என்ன உங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கோ அந்த ஆப்ஷன் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் பேஜுக்கு உள்ள வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நேம் இன் தமிழ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கேட்டிருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பரு, அதே மாதிரி ஆனுவல் இன்கம், இதெல்லாமே ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மேனுவலா வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் வந்து பிளாங்கா இருக்கோ அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் பை ஒன்னா வந்து ஃபில் பண்ணலாம். மேல வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களை வந்து கான்டாக்ட் பண்ற அட்ரஸ், அதாவது தொடர்பு முகவரி. பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பெர்மனண்டா இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேல இருக்கக்கூடிய இந்த டிக் பண்ண கிளிக் பண்ணி நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஏ பெர்சன் ஆஃப்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து ஒரு நேஷனல் டீம் லெவல்ல ஏதாச்சும் வந்து மெம்பர் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஏதாச்சும் வின்னர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த இடத்துல எஸ் கொடுக்கணும், அந்த டிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா விட்டுருங்க, ஃபில் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நேஷனல் சாம்பியன்ஷிப் மெம்பரா இருந்தீங்க ஸ்டேட்ல இல்ல வந்து ரீஜன்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து யூனிவர்சிட்டி லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் மெம்பரா இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அதே மாதிரி வின்னர் அட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாச்சும் நீங்க வந்து உமனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணணும். இந்த மாதிரியே ஒரு சில கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து தமிழ்நாடு தமிழ் ஸ்டூடெண்ட் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா நீங்க எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? இது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து ஃபில்அப் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர் ஸ்டடிஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 10th 12th டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்ல வந்து 10th 12th 5 இயர் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்ல 10th 12th 4 இயர் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்ல 10th 12th அதே மாதிரி ஏற்கனவே ஒரு 3 இயர் டிகிரி அப்புறம் பிளஸ் ஒரு பிஜி முடிச்சுட்டு இப்போ நீங்க அப்ளை பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேட்டர்ன் என்னவோ அந்த பேட்டர்னை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூஜில வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் நீங்க எடுத்து படிச்சீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதை கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட நம்பர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. எந்த இயர்ல பாஸ் பண்ணீங்க, எந்த யூனிவர்சிட்டியில வந்து பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யூஜிக்கான பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களோட பெர்சன்டேஜ் வந்து ஃபைனல் செம்மா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஃபைனல் செம்மான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து இப்போ எக்ஸாம் வந்து ஃபைனல் எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபைனல் செமஸ்டர் இல்ல ப்ரீ செமஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆவரேஜ் பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கோர் பேப்பருக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்க ஆவரேஜா வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து அலைடு அண்ட் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கோர் பிளஸ் அலைடு அண்ட் எலக்டிவ் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்பிஐ கலெக்டர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான நம்பரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல யூடிஆர் நம்பர் என்டர் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் டேட்டை வந்து ஃபில்அப் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். ஆக்சுவலா அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக ஃபீஸ் பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்லைன் பேன்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க பேமெண்ட் கெட்வே பேஜுக்குள்ள போகும். இந்த இடத்துல வந்து செலக்ட் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல உங்களோட கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எந்த கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் காஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்க நேம் கேட்பாங்க. உங்க நேம் வந்து என்டர் பண்ணிட்டு கோர்ஸ் அப்ளைடுன்னு சொல்லிட்டு எந்த கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் என்டர் பண்ணிட்டு கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி அப்ளிகேண்டோட ஸ்டேட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா நம்ம அப்ளிகேஷன்ங்கிற போட்ட உடனே நம்மளுக்கு 300 ரூபாய் பிளஸ் வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ரீஎன்டர் கான்டாக்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய கூகுள் பே மூலியமாகவோ இல்ல உங்களுடைய ஏடிஎம் கார்டோ உங்களுடைய கிரெடிட் கார்டு மூலியமாகவோ நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆப்ஷன். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாமே அப்ளை பண்ணி ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அதை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட் மூலியமா போர்ட்டல் மூலியமா தான் உங்களுக்கு வந்து நாங்க வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால நீங்க வந்து ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போர்ட்டல் வந்து விசிட் பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு வந்து கால் மூலியமாவோ இல்ல வேற வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ண மாட்டாங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நீங்க இந்த போர்ட்டலே வந்து செக் பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.